ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது இன்னுமே சந்திர கிரகணம் பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. தண்ணி குடிக்கலாமா, வெளியில் போகலாமா, நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் செகண்ட் பேபியாக இருக்கேன், நான் வெளியில் போகலாமா, ஃபர்ஸ்ட் பேபியாக இருக்கேன், நான் வெளியில் போகலாமா, மூணாவது பேபிக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வெளியில் போகலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெகுலராக கேட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்லாமா, டிவி பார்க்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, மாத்திரை போடலாமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றின கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ குழந்தையோடைய டெலிவரிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான எல்லா டிப்ஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் உடனுக்குடன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்துக்கான 2வது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நடக்க இருக்குது. இன்றைக்கி காலையில் தான் நடக்க இருக்குது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலையில் 6:53க்கு தொடங்கி மதியம் 12:31க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 5:30 மணி நேரம் வரைக்கும் கிரகணம் நடக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இதோடைய பீக் உச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 9:45 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 9:47 வரைக்குமே இது உச்சத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சந்திர கிரகணம் பகலில் வந்தது அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியாது. அதனால் இதோட தாக்கம் மிக குறைவாக தான் இருக்கும். அதனால் பெண்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது குழந்தைகளாக இருக்கட்டும், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இது பொருந்தும். பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், மருந்து சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. மருந்து, தண்ணி எல்லாமே ரெகுலராக உங்களுடைய அந்தந்த டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத ஏற்படுத்தும். பொதுவாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கோங்க. மொபைல் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா கிரகண நேரங்கள்னு கேட்குறீங்க. தாராளமாக பார்க்கலாம். மொபைல் அதிகமாக நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துடாதீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது நார்மலாகவே ப்ரெக்னன்சியில் நல்லது கிடையாது. கிரகணத்தினால இல்லை, நார்மலாகவே ப்ரெக்னன்சியில் அந்த மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் எந்த வித அசைவும் இல்லாமல் உட்காந்துட்டே மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கிரகண சமயங்களில் அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரேடியேஷன் தாக்கம் இருக்கும். சில பேர் ஐடி ஃபீல்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் கட்டாயம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேண்டாம் அப்படிங்கிறது தான். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் காலையில் நீங்கள் எப்பவும் போல் 8 மணிக்கு 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த கிரகணம் நடக்குதுன்ற காரணத்துக்காக 6 மணிக்கு முன்னாடியே, அதாவது 7 மணிக்கு கிரகணம் ஆல்மோஸ்ட் வருதா, அதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு சாப்பிட்றணும் அப்படின்ட்டு சாப்பிடாதீங்க. எப்பப்போ பசிக்குதோ அந்த டைமில் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நான்வெஜ் அதிகமாக எடுக்க வேண்டாம். நான்வெஜ்ஜே வேண்டாம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும். நாளைக்கு சில பேர் வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம், கோவிலுக்கு போகலான்னு இருப்பீங்க. உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக போகலாம். கிரகணம் நம்ம நாட்டில் தெரியாது. குறிப்பாக தமிழகத்தில் தெரியவே தெரியாது. இலங்கை, ஸ்ரீலங்கா இதுலேயுமே தெரியாது. அதனால் நீங்கள் நார்மலாக எப்போவும் ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம். சில பேர் என் குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் பௌர்ணமிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மொட்டை போடலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக போகலாம். நீங்கள் ரெகுலராக என்னென்ன ஒர்க் செய்வீங்களோ அது எல்லாமே செய்யுங்க. இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. நார்மலாக வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணிகளுக்கு ஏதாவது உடல் உபாதை வரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு கிரகண சமயத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு தெரியாது இந்த சந்திர கிரகணம். இது இந்த வருஷத்துடைய கடைசி சந்திர கிரகணம் கூட சொல்லலாம். அதனால் பெருசாக யோசிக்காதீங்க. தூங்கலாம், நீங்கள் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி டேப்லெட்ஸ், டானிக்ஸ் எல்லாமே ரெகுலராக நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்களோ என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாம் பண்ணலாம். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் குளிக்கணும், அதாவது மஞ்சள், வேப்பிலை இதெல்லாம் போட்டு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் பண்ணணும் ஐதீகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கோங்க. கட்டாயம் அது குளிச்சாதான் நல்லது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை, அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதே மாதிரி வீடு எல்லாமே தொடச்சி இது பண்ணணும் அதுவும் கிடையாது. கத்தி இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் அந்த டைமில் ஏதோ ஒர்க் இருக்குது, சமைக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லை நான் சும்மா ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போகிறேன், நான் போகலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் போகலாம், வெளியில் போகலாம். நீங்கள் ரொட்டீனாக உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணலாம். ஆனால் சூரியனை வெறுங்கனால பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறது, நிலா எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரொட்டீனாக உங்களோட எல்லா வேலைகளையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே ஹைப் பண்ண எல்லா ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.